சைலண்ட் மூவி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் தான் இது ரொம்ப பெரிய லெவலில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மூவிஸெல்லாம் லைக் பண்ணக்கூடிய பலருக்கும் இது ஒரு முக்கியமான நாள் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த பேசும் படங்களாக ஒரு பெரிய சவுண்ட் எஃபெக்டோட 8D 60D அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பித்த சமயத்தில் அது வெறும் சவுண்டு இல்லாத ஒன்றாக இருந்தது. சவுண்டு இல்லாமல் இருந்தாலுமே கூட இந்த வயலின்ஸு அந்த மியூசிக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து அதோட சேர்ந்து இந்த படத்தை நமக்கு காட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த படங்களுடைய வெளிப்பாடுன்றது பயங்கரமான ஒன்றா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஸ்டர் கீட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வாழ்நாளில் இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அவுட்டை நம்மளால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ மெனக்கெடுதல்ன்றது இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ரஜினி கமல் மாதிரி அந்த சமயத்தில் சார்லி சாப்ளின் பஸ்டர் கீட்டோன் தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80% டோட்டலாக அழிஞ்சிருச்சான். காரணம் அதனுடைய சேமிப்பு பெட்டகங்கள்லாம் அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துக்கிறாங்க. ஏன்னா அது வேணும்னே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாய்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இது